விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். உங்களுக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் காரியத்துல அல்லது உங்களுடைய பிசினஸ் காரியத்துல, ஊழிய காரியத்துல ஒரு நன்மை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த நன்மை மாத்திரம் நடக்க மாட்டேங்கன்னு சொந்து போயிருக்கிறீங்களா? விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கிறவன் அவன் நன்மை பெறுவான். நம்ம எந்த காரியம் செய்தாலும் நம்ம நினைச்சபடி, நம்ம விரும்பினபடி, எனக்கு தெரியும், எனக்கு திறமை இருக்குன்னு செய்யாதபடி, இது எப்படி செய்யணும், இது எப்படி செஞ்சா சக்சஸ் ஆகும், இது எப்படி செய்தா ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி தேவனுடைய விவேகம், ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். சிலர் சொல்லுவாங்க, பத்தியில புத்தி இருக்குதா, ஏன் இப்படி பேசின, ஏன் இப்படி செய்த, நீ புத்தீனமா நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தாவீது கூட சொல்லுகிறார், ஒரு சமயத்துல, ஆண்டவரே நான் புத்தீனமா செய்துட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே என்பதாய். அதனால ஒரு பெரிய பாதிப்பு வந்தது. அதனால விவேகத்தோட செயல்பட்டாதான் நன்மையானதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை விட தீமை அதிகமாக்கிவிடும். நீங்க செய்யற காரியத்துல விவேகம் அவசியம். அந்த விவேகம், புத்தி, ஞானத்தை தருகிறவர் கர்த்தர். அவரை விசுவாசித்து, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்க, இதை நான் எப்படி செய்யணும்னு கேட்கணும். இப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழிய திட்டம் கொடுக்குறான்னு வைங்களேன், இதை நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா உடனே உட்கார்ந்து நான் யோசித்து அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிருவோமா அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. அதை எப்படி செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கொண்டு போகணும், உங்களுடைய மனசுக்கு அதை சொல்லுங்க. அதுக்கு காத்திருந்து ஜெபிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் சொல்லுவார். முதல்ல ஜெபம் பண்ணு, இந்த காரியத்தை தடுக்கிறதுக்கு என்னென்ன காரியம் வரும் அதெல்லாம் முதல்ல ஜெபத்தினால நீ முறியடிக்கணும். முதல்ல ஜெபம் பண்ணு. அப்புறம் இந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடி, அவங்களை இன்னென்ன நிறமையில உட்கார வைத்து அவங்களை இன்னென்ன மாதிரி செய்ய வை. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யும் போது காரியம் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி நடக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, விவேகம், இந்த ஞானம் ரொம்ப அவசியம். நான் எனக்கு தெரியும் அப்படின்னு பெருமையில செய்து நிறைய மாட்டிக்கிட்டீங்க, நிறைய தோல்வி, நிறைய ஏமாற்றம், நிறைய தடைகள். இனியாவது அதை விட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே, என் சொந்த பலம், ஞானம், புத்தியை சார்ந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க. புத்தீனமா நிறைய காரியம் செய்தனால என் குடும்பமே பாதிக்கப்பட்டு போச்சுது. என் பிசினஸ்ல பாதிப்பு வந்துட்டு, தவறான தீர்மானம், புத்தீனமா செய்த காரியம். அப்ப உம்மிடத்துல ஆலோசனை கேட்காம, உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளாம நான் செய்த காரியத்தினால்தான் இவ்வளவு காட்டும். இன்றைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு இதுல ஞானம் கொடுங்க, வழி நடத்தல் தாங்க அப்படின்னு கேளுங்க. இந்த தீமை நன்மையா மாறிடும்.